Hi students, welcome to MKP Max Sauris. இந்த வீடியோ என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸில் MCQs part 2 வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். 6th sum, the HCF of smallest prime number and the smallest composite number is smallest prime numberனா என்னது? smallest prime number என்ன நம்மளுக்கு 2ங்கிறது தான் smallest prime number. அதே smallest composite number இப்போ 2 and 3 are prime number. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது 4 அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு காம்போசிட் நம்பர். இது ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 2ஓட ஃபேக்டர்ஸ் என்ன 1 into 2, 4ஓட ஃபேக்டர்ஸ் என்ன 1 into 2 into 2 இல்லைங்களா? ஸோ 1 வந்து காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. ஸோ வந்து என்னது 1 into 2 into 2. ஸோ 4 அப்படிங்கிறது எல்சிஎம். நம்மளுக்கு HCF என்ன கண்டுபிடிப்போம்? ரெண்டும் காமனாக இருக்குது என்ன 1 and 2 into 2 தான் வந்து என்ன இருக்குது காமனாக இருக்குது. ஸோ 2 1 into 2 1 into 2 is the நம்மளுக்கு என்னது HCF of 2 and 4. Answer is 2. 7th sum பாருங்க. The smallest number divisible by all natural numbers between 1 and 10 both inclusive is. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10க்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் பண்ண முடியும். 1ஆல் 2ஆல் 3ஆல் 4ஆல் எல்லா நம்பராலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் டிவிசிபிள் பண்ண முடியும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 to 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் ஃபேக்டர்ஸ் எழுதி அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா அந்த எல்சிஎம் வந்து எல்லா நம்பராலையும் டிவிசிபிள் பண்ண முடியும். ஸோ 1க்கு வந்து என்னது 1, 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1 into 2, 3 1 into 3, 4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1 into 2 into 2, 5 1 into 5, 6 1 into 2 into 3, 7 1 into 7, 8 1 into 2 into 2 into 2, 9 1 into 3 into 3, 10 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1 into 2 into 5. ஓகேங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 பவர் 1, இங்கே 2 பவர் 2, இங்கே நம்மளுக்கு 2 பவர் 3. ஹையஸ்ட் பவர் என்னது 2 பவர் 3. ஸோ 2 பவர் 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா இங்கே 3 பவர் 1, இங்கே 3 பவர் 1, இங்கே 3 பவர் 2 இருக்குது. ஸோ 3ஓட ஃபேக்டர்ஸ் 2 பவர் 2 அப்படிங்கிறது ஹையஸ்ட் பவர். நெக்ஸ்ட்டு 5 ஒன்ஸ் தான் இருக்குது, 7 சார் 5 வந்து இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது. அப்போ 5 பவர் 1, இங்கேயும் 5 பவர் 1, 5 பவர் 1 தான் ஹையஸ்ட்டு. நம்மளுக்கு 5 பவர் 1 தான். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 7 அப்படிங்கிறது தான் வந்து என்ன இருக்குது ஒன்ஸ் தான் இருக்குது. ஸோ 7. இப்போ எல்சிஎம் அப்படின்னா என்ன எடுக்கணும்னா இருக்கிறதுலே 2ஓட பவர் இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 இருக்கா, எது வந்து ஹையஸ்ட் பவரில் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஓகேங்களா? இப்போ 3 பவர் 2ங்கிறது தான் ஹையஸ்ட், 5 பவர் 1 தான் ஹையஸ்ட், 7 தான் 1 ஹையஸ்ட். ஓகேங்களா? 2 பவர் 3ஓட வேல்யூ என்ன 8, 9 ஸ்கொயர் அப்படின்னா 9 into 5 into 7. இப்போ இந்த வேல்யூஸ் 4 வேல்யூஸை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2520 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2520 தான் நம்மளுக்கு 1 to 10க்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 8th சம் பாருங்கள். the HCF of 2 consecutive positive integers is, அதாவது 2 consecutive positive integersோட HCF கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தடுத்து இருக்கிற நம்பர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு 5 6 நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் சரி, அடுத்து 8 9 எடுத்துட்டிங்கனாலும் சரி. ஓகேங்களா? அடுத்தடுத்து இருக்கிறதா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பர்ஸ்னால் அது ஆட் நம்பர்ஸ் இருக்கணும், ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பர் எடுத்திங்கன்னா இது ஒன்று ஆடாக இருக்கும், ஒன்று ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது ஈவன், இது ஆட் நம்பர். ஓகேங்களா? ஒரு ஆட் நம்பர் இருக்கும், ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன 1 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தடுத்து இருக்க கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன வரும்னா 1 தான் வரும். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வருது 1 into 5. இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 1 into 2 into 3. இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது 1 தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ 8 எடுத்துட்டிங்கன்னா 1 into 2 into 2. 9 அப்படின்னா 1 into 3 into 3. ஸோ 1 அப்படிங்கிறத என்னவாக இருக்கும் நம்மள ரெண்டு ஃபேக்டர்ஸுக்கும் காமனாக இருக்கும். ஸோ HCF ஆஃப் கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து இருக்கிற 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு HCF என்ன 1. 9th சம் பாருங்கள். let n be a natural number then the LCM of n, n plus 1 is, அதாவது n அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. தென் n, n plus 1 என்னது, இப்போ n அப்படிங்கிறது ஒரு 7ஆக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் n plus 1, 7 plus 1 என்னது 8. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம். ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இது ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ 8 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இது காம்போசிட் நம்பர் தான். ஆனால் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இருக்கிறது n, n plus 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ரிலேட்டிவ்லி ப்ரைம். இதுக்கு ரெண்டுக்கும் காமன் நம்பர், காமன் ஃபேக்டர் வந்து என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா 7 × 8. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாதான் 56 அப்படிங்கிறது என்னது? எல்சிஎம். ஸோ n, n+1ஓட எல்சிஎம் என்ன அப்படின்னா n × n+1. ஓகேங்களா? சி ஆன்சர் இஸ் கரெக்ட். 10th சம் பாருங்க. If P1 and P2 are odd prime numbers such that P1 greater than P2, ஓகேங்களா, then P1 square minus P2 square is, அதாவது P1 and P2 ரெண்டும் odd prime numbers சொல்லியிருக்காங்க. P1 வந்து greater than P2, P2 விட P1 greater than இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? ஈவன் நம்பராக இருக்குமா, ஆட் ப்ரைமா, ஆட் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டு ப்ரைம் நம்பர் ஆட் நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 3 and 5. P1 அப்படின்னா கிரேட்டர் தானே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5, 3ன்னு ரெண்டு ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 5 வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P1 ஸ்கொயர் மைனஸ் P2 ஸ்கொயர். P1 ஸ்கொயர் மைனஸ் P2 ஸ்கொயர். P1 ஸ்கொயர் மைனஸ் P2 ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? P1 ப்ளஸ் P2 இன்ட்டு P1 மைனஸ் P2 இல்லைங்களா? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. ஓகே, இப்போ இதை ரெண்டும் நம்ம ஆட் பண்ணலாம். 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 5 மைனஸ் 3. ஓகேங்களா, இப்போ நம்ம ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8ங்கிற ஈவன் நம்பர் கிடைக்குது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2ங்கிற ஈவன் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ 8 and 2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 16. 16 ஆல்சோ ஈவன் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ P1 ஸ்கொயர் மைனஸ் P2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. 16 அப்படிங்கிறது என்னது? ஈவன் நம்பர். இஸ் an ஈவன் நம்பர்.